அனைவருக்கும் வணக்கம். இயல்பான நகைச்சுவை வெளிப்பாட்டால் மக்களை மகிழ்வித்த நடிகரான ரோபோ சங்கர் தனது 46வது வயதில் காலமானார். அவரது மறைவு தமிழ் திரையுலகில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரோபோ சங்கருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய இரங்கலை தெரிவிங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையை சேர்ந்தவர் தான் சங்கர். விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சி மூலமாக ரோபோ சங்கர் என்ற பெயருடன் பிரபலமானார். தனது தனித்துவமான உடல் மொழி, குரல் மாடுலேஷன் மற்றும் துடிப்பான நடனத்தால் மக்களையும் கவர்ந்தார். ஆரம்பத்தில் சிறு சிறு வேடங்களில் நடித்திருந்தாலும் தனுஷின் மாரி திரைப்படம் அவருக்கு ஒரு பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. அதன் பிறகு விஜய், அஜித் போன்ற பல முன்னணி நடிகர்களின் படங்களிலும் நடித்து தவிர்க்க முடியாத நகைச்சுவை நடிகராகவும் உயர்ந்தார். ரோபோ சங்கர் உலகநாயகன் கமல்ஹாசனின் தீவிர ரசிகர். கமல்ஹாசன் படங்கள் வெளியானால் குடும்பத்துடன் முதல் காட்சிக்கு சென்று கையில் சூடம் ஏற்றி வழிபடும் வழக்கம் அவருக்கு இருந்ததாக அவரது நண்பரான மதுரை முத்து தெரிவித்திருக்கிறார். கமலுடன் ஒரு படத்திலாவது நடிக்க வேண்டும் என்பது ரோபோ சங்கரின் நீண்ட நாள் ஆசையாக இருந்துள்ளது. ரோபோ சங்கருடன் 20 ஆண்டுக்கும் மேலாக பயணித்த சக கலைஞரும் நண்பருமான மதுரை முத்து அவரது மறைவு குறித்து உருக்கமாகவும் பேசியுள்ளார். அவர் பார்க்கதான் ஜெய்ஜாண்டிக், ஆனால் குழந்தைத்தனமாக பேசுபவர். பாடி லாங்குவேஜில் அசாத்தியமான திறமையை காட்டி நடிப்பவர். அவர் வந்தாலே அந்த இடம் காமெடியால் களைகட்டிவிடும் என்று தனது நண்பனின் திறமையை நினைவு கூர்ந்தார். வாயாலேயே 4 இன்ஸ்ட்ருமெண்ட்களின் இசையை உருவாக்கும் அவரது தனித்துவமான திறமையையும் மதுரை முத்து புகழ்ந்து பேசினார். ரோபோ சங்கரின் வாழ்க்கை வெற்றிகள் நிறைந்ததாக இருந்தாலும் பல சவால்களையும் கண்டது. கடந்த ஆண்டு அவர் மஞ்சக்காமாலையால் பாதிக்கப்பட்டு உடல் மெலிந்தும் காணப்பட்டார். அந்த நோயிலிருந்து மீண்டு வந்த அவர் தனது மனைவி மற்றும் குடும்பத்தினர்தான் தன்னை காப்பாற்றியதாகவும் பல பேட்டிகளிலும் நெகிழ்ந்து பேசியும் இருந்தார். மஞ்சக்காமாலை பொதுவாக கல்லீரை தாக்கும் ஒரு நோய். மது பழக்கம் உள்ளவர்களுக்கு இந்த நோய் ஏற்படும் போது கல்லீரல் மேலும் பாதிக்கப்பட்டு செயலிழக்க நேரிடும். ரோபோ சங்கருக்கு மது பழக்கம் இருந்ததால் தான் அவர் இந்த நிலைக்கு மீண்டும் ஆளானாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அவரது உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழந்து கோம நிலைக்கு சென்று இறுதியில் உயிரிழந்ததாக மருத்துவ அறிக்கையும் தெரிவிக்கின்றன. ரோபோ சங்கரின் மறைவுக்கு கமல்ஹாசன், பார்த்திபன், தாடி பாலாஜி உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் பலரும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். நடிகர் ரோபோ சங்கரின் உடலுக்கு நடிகரான கமல்ஹாசன் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். அப்போது அவருடைய மகளான இந்திரஜா, அப்பா அப்பா எந்திரிப்பா, உன்னை பார்க்க உலகநாயகன் வந்திருக்காருப்பா, எந்திரிப்பா, உன்னை பார்க்க வந்திருக்காருப்பா, உன் பேரனை தூக்கிட்டு இருக்காருப்பா என அழுது கொண்டே சொன்னது அங்கிருந்தவர்களையே கண்கலங்க செய்துள்ளது. தற்போது இது தொடர்பான வீடியோவும் சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டும் வருகிறது. அதேபோல சிவகார்த்திகேயன், விஜய் ஆண்டனி, எம்எஸ் பாஸ்கர், ராதா ரவி, நளினி உள்ளிட்டோரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். அதேபோல துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலினும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி இருந்தார். ஒரு குடும்பத்தின் பக்கபலமாக இருந்த ரோபோ சங்கருடைய இழப்பு அவரது குடும்பத்தினரை மீளா துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. சிரிப்பை மட்டுமே வெளிப்படுத்திய ஒரு கலைஞனின் வாழ்க்கையின் இறுதி அத்தியாயம் பலரது கண்களிலும் கண்ணீரை வரவழைப்பதாக அமைந்துவிட்டது.